வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். காந்திமதி வந்து ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துருக்காங்க. ஏன் கதிர் வந்து இப்படி பண்ணா அப்படின்றதுல அப்போ வந்து முத்துவேல் சொல்கிறாரு, இல்லை என்னால் தான் அவன் இப்படி பண்ணான், நான் சொல்லி தான் உங்களை அவன் இங்கே அனுப்பிவிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, டைனிங் டேபிள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மீனா, செந்தில், ராஜு, கதிர் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்போ அவங்க அம்மாவை கேட்குறாங்க கோமதி, அண்ணன் எங்கே இருக்காருன்னா குளிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்ன முடிவு எடுத்திருக்காரு டைவர்ஸ் விஷயமான்னு கேட்டேன். நாங்கள் பேசி பார்த்தோம், அவன் எதுவும் பதில் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது செந்தில் சொல்கிறாரு, டைவர்ஸ் வேணும்னா வாங்கிக்கிட்டோம், அதுக்கப்புறம் அவருக்கு எப்போ விருப்பம் இருக்கோ சேர்ந்து வாழட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கமயில அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, தங்கமயில கூப்பிட்டு இந்த மாதிரி ஜட்ஜுக்கிட்ட நீ வந்து முழுகாமல் இருக்கிற விஷயத்த சொல்லு, அப்போ தான் அவங்க இறங்கி அவரோட உன்னை சேர்த்து வைப்பாங்க, நீ இப்படியே விட்டீங்கன்னா உன் புருஷன் வந்து வேற கல்யாணம் பண்ண பிளான் வச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இவங்களும் தங்கமயிலும் எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து சரவணன் வந்து அஞ்சலி கூட பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு தடவை தான் உன்னை நான் கைவிட்டேன், ரெண்டாவது தடவை நான் எப்பயுமே உன்னை கைவிட மாட்டேன், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ தங்கமயிலோட சேர்ந்து வாழ்றது தான் நானும் விருப்பப்படுறேன் அப்படின்னு ஒன்று கோவப்படுறாரு. நீ எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் தங்கமயிலோட சேர்ந்து வாழ மாட்டேன், எனக்கு ஃபுல்லா அவன் மேல வெறுப்பு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் கோவில்ல சொன்ன மாதிரி தான், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.